தற்போதைய அண்மை செய்தி. காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞரின் உடல் வைக்கப்பட்டுள்ள மதுரை அரசு மருத்துவமனைக்கு மேஜிஸ்ட்ரேட் தற்போது வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். அஜித்குமார் என்பவர் உயிரிழப்பு தொடர்பாக மதுரை அரசு மருத்துவமனையில் மேஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் தற்போது விசாரணையை துவக்கியிருக்கிறார். அதற்காக அவர் தற்போது வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இளைஞர் உயிரிழப்பை கண்டித்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த நிலையில் லாக்அப் மரணம் குறித்து விசாரணை செய்வதற்காக மேஜிஸ்ட்ரேட் தற்போது வருகை தந்திருக்கிறார். இளைஞர் உயிரிழப்பை கண்டித்து உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். லாக்அப் மரணத்தில் அது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தற்போது மேஜிஸ்ட்ரேட் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் தகவல்கள். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மடப்புரம் கோவிலில் தற்காலிக பணியாளராக பணிபுரிந்து வந்த அஜித் என்ற இளைஞரை கடந்த நேற்று முன்தினம் திருப்புவனம் காவல்துறையினர் நகை கொள்ளை சம்பந்தமாக விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் அஜித் மற்றும் அவருடைய தம்பியான நவீன் ஆகிய இருவரையுமே விசாரணைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய அருகே உள்ள ஒரு தோப்பு பகுதியில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். அப்பொழுதும் கடுமையாக அஜித் மீது விசாரணை என்ற பெயரில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதன் பின்பாக கோவில் அருகிலும் விசாரணை என அழைத்து சென்று அங்கு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த தாக்கியது அவர் தாக்கும் பொழுது காவல்துறையினர் அவரை கடுமையாக தாக்கும் பொழுது அவருக்கு சிறுநீர் கூட வெளியேறக்கூடிய அளவிற்கு கடுமையாக நடந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவர் அஜித் காவல்துறையினர் தாக்கிய சம்பவம் தொடர்பாக அவர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக அந்த 6 தனிப்படை காவல்துறையினர் மீது சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நடவடிக்கை மேற்கொண்ட சூழலில் தொடர்ந்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த 6 காவலர்களும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் எனவும், உயிரிழந்த அஜித்குமாரின் சகோதரருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக அந்த அஜித்குமாருடைய குடும்பத்தினர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து திருப்புவனம் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் சென்ற போதும் கூட அவர்கள் காவல்துறையினர் வரவிடாமல் தடுத்து தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் வெங்கட பிரசாத் அவர்கள் ஏற்கனவே திருப்புவனம் அந்த சம்பவம் நடைபெற்ற காவல் நிலையத்திற்கு சென்று நேரடியாக விசாரணை நடத்திய பின்பாக தற்பொழுது அஜித்குமாரின் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரை பகுதிக்கு வருகை தந்து அஜித்தினுடைய உடலை நேரடியாக பார்த்து அவர்களுடைய குடும்பத்தினரிடம் விசாரணை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அதே போன்று சிவகங்கை மாவட்ட கோட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளும் நேரடியாகவே அந்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை பிணவரைக்கு வருகை தந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதே போன்று அஜித்குமாரனுடைய சகோதரர் நவீன் மற்றும் அவரது குடும்பத்தினரும் பிணவரைக்கு வருகை தந்து தற்பொழுது அவர் அஜித்குமாருடைய உடலை நேரடியாக உள்ளே பார்த்து கதறி அழுகக்கூடிய காட்சிகளையும் கூட பார்க்க முடிந்தது. அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது அந்த காவல்துறையினர் தாக்கியதால் தான் தனது அண்ணன் உயிரிழந்ததாகவும், அதனால் நிச்சயமாக அவர்களை பொறுத்தவரைக்கும் 6 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் எனவும், தனக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது மேஜிஸ்ட்ரேட் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தொடர்ச்சியாக அஜித்குமாருடைய குடும்பத்தினரிடமும் உடலை பெற்றுக்கொள்வதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக கோட்டாட்சியரும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சிக்கந்தர். தற்போதைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சல்மான்.